போதை அழிவின் பாதை அப்படின்னு சின்ன நூலாக இருந்தாலும் கூட எடுத்துட்டு அதை கீழே வைக்க முடியாது. அப்படியே போயிட்டே இருக்கும். சில நூல்கள் வந்து குறிப்பா மது மாதிரி ஒரு இதுல ஒரு சப்ஜெக்டே வந்து ஒரு கரடுப்புறடான சப்ஜெக்ட் இல்லையா? ஒரு நாவலோ ஒரு கதையோ ஒரு கட்டுரையோ இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், படிச்சுட்டு போயிடலாம். அப்ப இது வந்து நிறைய புள்ளி வருகை கருத்துக்கள் இதெல்லாம் உள்ள செய்திகள். ஆனா அது ரொம்ப சுவையா டாக்டர் மொய்தீன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே அது பாராட்டுக்குரிய ஒன்று. இப்ப அதனால நாம் வந்து செய்ய வேண்டிய பணிகள் என்ன, பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். கவிஞர் சுந்தரமூர்த்தி சொல்லிட்டு இருந்தாங்க, அவருக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும், நீ வந்து டாஸ்மாக் கடை இல்லாத பகுதி வழியாக என்னுடைய தங்கும் அறைக்கு நீ அழைத்து சென்றால் நான் மதுவை விட்டு விடுவேன். ஐயா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா பண்றோம், இது ஸ்டேஷன் போகும்போது குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையில ப்ரோக்ராம் இருக்கும், சனிக்கிழமை இரவு ட்ரெயினை பிடிக்கும், ஆட்டோவில் போயிட்டு இருப்போம். நாங்கள் ஆட்டோக்காரர் சொல்லுவோம், இந்த ரூட் போகாத, அந்த ரூட் போகாத, அந்த ரூட் போகுது. ஏன் சார் அதுதான் சார் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லை தம்பி, அங்கே டாஸ்மாக் கடை இருக்குது, அது எந்த அளவுக்குன்னா அப்படியே கடையில மட்டும் கூட்டம் நிரம்பி ஒழியாது, திருவள்ளாரோடு கூட்டம் நிரம்பி ஒழியும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங்கை தாறுமாறமா விட்டுட்டு அது எதுவுமே செய்ய முடியாது. அந்த ரூட்ல போனா என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா நீங்க ட்ரெயினை பிடிக்க முடியாது. இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இந்த ரூட்ல போகாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை நண்பர் கேட்டாரு, என்னங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, ஃப்ரீயா தராங்க போல தெரியுது அப்படின்னு கேட்டாரு. ஆனா உண்மையில அப்படி இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா, சாதாரண ஆள் இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஒரு ஆட்டோ டிரைவர் கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க. காலையில இருந்து ஓட்டுறாரு, ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓட்டிட்டு சம்பாதிக்கிறார். அதை கொண்டு குடும்பத்துக்காக கொடுக்குறாரு. பெரும்பாலான டிரைவர்கள், நான் பல பேர் டிரைவர் கிட்ட பேசுறது உண்டு, ஆட்டோவில் போகும்போது அது கால் டாக்ஸிட்ட போகும்போது, பெரும்பாலான ஓட்டுநர்கள் என்னன்னா இந்த பழக்கத்துக்கு என்ன செய்ய முடியல, விடுபட முடியல. சில பேர் நம்மகிட்ட ஒத்துக்கிறாங்க, சார் எனக்கு வந்து அன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன் சார், இப்ப எனக்கு விட முடியல சார், அதை விட்டா ஓட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கிட்டே என்ன செய்வாங்க, நீங்க கூட பாத்துக்கலாம். நான் முதல்ல எனக்கு என்ன நினைச்சேன்னா, சரி ஏதோ பார்த்து போடுறாங்க போல தெரியுது, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஏதோ போடுறாங்க போல தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, எல்லாமே என்னவா இருக்குது, தன்னிலை மறக்க செய்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்ப தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு போடுறவங்க கடைசியில் எந்த அளவுக்கு மாறிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஸ்டேரிங்கை பிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அந்த போடலன்னு என்ன செய்ய முடியாது, ஸ்டேரிங்க அவங்களால கையெல்லாம் நடுங்குது. அப்ப நாளைக்கு என்ன இருக்குன்னா, ஓட்ட முடியாத அளவுக்கு வந்துடுறாங்க. இது புத்தி பிரச்சனை என்ன ஆகும். அது அன்பானவர்களே, இந்த போதையினால பாதிக்கப்படக்கூடியதுல மிக அதிகமாக உள்ளவர்கள் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கிறார்கள். அதான் பெரிய கவலை. ஐயா கூட சொன்னாங்க, ஒரு காலத்துல வந்து, ஒரு காலத்துல இல்ல, சமீப காலமாக கூட நம்ம பார்க்கிறோம், மதுவை குடிக்கிறவங்க தெரியாம குடிப்பாங்க. ஊருக்கு ஓரமான கடை இருக்கும், அப்படிதான் இருக்கு, ஒதுக்குப்புறமா கடை இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யணும், அங்க போகணும், அப்புறம் அங்க வாங்குவாங்க. அது யாருக்கும் தெரியாம மறைச்சி கொண்டு வந்து அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வேற வேற மாதிரி எல்லாம் தன்னை தயார்படுத்தி என்ன செய்வாங்க, குடிக்காதவன் வருவது போல வந்து படுத்துருவாங்க. யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பிரச்சனை ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா சகோதரி சொன்னாங்கல்ல, இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்து வைக்கிறாங்க. ஆக்சுவலா சட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா 19 வயசு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்க கூடாது, விற்க கூடாது, சட்டமே இருக்கிறது. அது ஹைஸ்கூல் பசங்களுக்கு நீ வந்து 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்க கொடுக்குறேன்னா எவ்வளவு தூரத்துக்கு இறக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை எண்ணிப்பார்கள். அது அப்படிப்பட்ட கொடுமைகள் இன்றைக்கு பிள்ளைகள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த வாத்தியார் என்ன செய்ய முடியல, அவங்கள கண்டிக்க முடியறது இல்லை. கண்டிச்சானா அதுக்காக கொலையே பண்ணிடுறதை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணம் பார்க்கிறோம். சரி, இதுக்கு ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய காரணம் எல்லாமே பொய் காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஒருத்தர் குடிக்கிறாரு, ஏமா நீ குடிக்கிற, இல்லைங்க ஜாலியா இருக்கிறேன் சார், அதனால அந்த மாதிரி ஜாலியா இருக்கிற என்ன செய்யற, நான் குடிக்கிறேன். அதே ஆளு இன்னொரு முறை குடிச்சுட்டு இருந்தாரு. அப்பவே அந்த நண்பர் கேட்கிறாரு, டேய் இப்ப என்ன குடிக்கிற, டேய் கவலைடா, என்னடா பண்றது, ரொம்ப பிரச்சனைடா, அதனால அந்த கவலையை மறுப்பதற்காக குடிக்கிறேன். ஆனா நான் வந்து இதெல்லாம் யாருக்கும் தெரியாம தான் குடிப்பேன் அப்படி
அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தாரு. டே இப்போ என்னடா நீ குடிக்கிற? இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்தாங்க சூப்பர் ஜாலியாக அப்படி குடிக்கிறேன். அது அன்புக்குரியவர்களே எல்லாத்துக்கும் ஒரு காரணம். ஏன்டா தனியாக இருக்கும்போது குடிக்கிறேன்? தனியாக இருக்கிறப்பா போர் அடிக்குதுப்பா அதனால குடிக்கிறேன். இப்போ இவனை திருத்த முடியுமா? அவன் தனியாக இருந்தான் குடிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனாலும் குடிக்கிறான், கவலை வந்தாலும் குடிக்கிறான், மகிழ்ச்சி வந்தாலும் குடிக்கிறான். என்னன்னா குடி இல்லாமல் மது இல்லாமல் போதை இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக மோசமான ஒரு சூழல். அப்ப இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுல இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நண்பரை பார்க்க போயிருந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா வந்து இதய சிகிச்சை பிரிவு அந்த வார்டு அவர் போய் பார்த்தாச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்குது, ஆன்டிபயோட்டிக் பண்ணிடுவாங்க, எல்லாம் ஓகே ஆகிடும் அப்படின்னாங்க. அது பார்த்தாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு போன பக்கத்து பெட்ல இன்னொரு நோயாளி ஒருத்தர். அப்ப விசாரிக்கும் போது இவருக்கு செவ்வாய்க்கிழமை அவருக்கு புதன்கிழமை. அப்ப நான் இவருக்கு அடுத்த 4-5 நாள் கழிச்சு பார்த்துட்டு வரும்போது விசாரிச்சேன், என்னம்மா அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாரு. அந்த அட்டெண்டர் சொன்னாங்க, இல்ல ஆகல சார் அப்படின்னாங்க. ஏமா ஆகல? இல்ல நம்ம டாக்டர் வந்து அதை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஏன் தள்ளி போட்டிருக்காங்க? அவர் குடிப்பழக்கம் உள்ளவர், மெடிசனே ஒத்தாம மாட்டேங்குது, விடுபட்டே தெரியுது. சரிக்கு நல்ல சம்பாதிக்கிறவங்க, நல்ல குடும்பத்தை சார்ந்தவர், அது ஒரு பெரிய நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சாதாரண நோயாளி நோய் வந்து எல்லாத்துக்கும் வரும், அது ஒன்றும் எல்லாருக்குமே நோய் வரும். ஆனா மதுப்பழக்கம் உள்ளவர்களுக்கு நோய் வந்துச்சுன்னா அதை கியூர் பண்றதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை மருத்துவர்கள் செய்ய முடியாது. நம்மளால இப்ப சாதாரண பார்க்கலாம், உடல்ல எந்த கோளாறாக இருந்தாலும், உதாரணமா வந்து பல்லு சிகிச்சை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்ல மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல சாதாரணமா சுகர் இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க, பிபி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. பாப்பா இந்த பல்லுக்கோ கண்ணுக்கோ உடல்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு பெரிய அவங்க அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா பாடி கண்டிஷனை பார்ப்பாங்க. சகோதர சகோதரிகளே, உண்மையான யதார்த்தம் என்னன்னா, பல்வேறு போதை நோயாளிகள் தங்களுடைய நோய்களுக்கு மருந்து எடுக்க முடியாத அளவுக்கு டோட்டலா அந்த உடம்பே என்ன ஆயிடுச்சு, நீர்த்து போய்விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். பண்ண முடியாது அவங்களுக்கு. அந்த வலியோட வேதனையோட மீண்டும் மீண்டும் என்ன செய்யறாங்க? அவங்க அந்த போதை வசத்துக்கு அவர்கள் அடிமையாகி கொண்டிருக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். அது இதுல வந்து எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கிறது. அந்த போதையில இருக்கிறவங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு தனிநபருக்கும் இருக்கிறது. ஏன்னா அந்த போதை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனோடு இருக்கிறது இல்லைங்க. நீங்க சொல்லலாம், நாங்கெல்லாம் போதை எல்லாம் கிடையாதுங்க, அவன் தான் இது பண்றான், நாங்களோ எங்க குடும்பமோ அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம எது கவலைப்படணும்? எவனோ குடிக்கிறான், அவன் குடிக்கிறான், கெட்டு போறான், என்னமா செஞ்சுட்டு போறான், நமக்கு என்ன அப்படின்னு நீங்க இருக்க முடியாது. ஏன்னா அது தனி மனிதனை மட்டும் பாதிப்பது இல்லை, கண்டிப்பாக அவனுடைய நண்பர்களை பாதிக்கும். அதுக்குமே இல்லை. நம்ம ஐஎஃப்டி கூட குறும்பட வெளியிட்டு இருந்தாங்க, ஒன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அதுல காட்சி வருகிறது? அது யதார்த்தமான உண்மை காட்சி தான். அது எல்லா இடத்துலையும் நீங்க போனீங்கன்னா அவன் வருவான், ஒரு சூழல் வரும், அவன் ரொம்ப நல்லவனா இருப்பான், நல்ல பையனா இருப்பான், அல்லது நல்ல பெண்ணா இருப்பா. ஆனா அவன் நட்பு ஓட்டத்தில் எவ்வளாச்சும் ஒத்திக்க அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா, அல்லது எவனாலும் ஒருத்தங்க அந்த பழக்கம் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, வாடா ட்ரை பண்ணி பார்ப்போம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா சாதாரணமா நம்ம என்ன எப்பவுமே நம்ம பண்ண போறோம், ஏதோ ஒரு லீவு நாள், ஏதோ ஒரு வீக்கெண்டு, ஏதோ ஒரு ஜாலியா இருக்கிறோம், இந்த பண்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு செய்வான். முதல் முறையா வற்புறுத்தி, நிர்பந்தப்படுத்தி, ஆசை வார்த்தை காற்றி, நம்பிக்கை ஊட்டி, என்ன தேசம் என்ன செய்யறது? அவனையோ அல்லது அவளையோ கவுத்து விட்டுறது. அன்னைக்கு தொலைச்சு முடிச்சு போச்சு. அது நேற்று மாலை ஒரு ஐஐடி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பெண்கள் எவ்வாறு பலியிடாக ஆக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுல கெடுக்கிறது பெரும்பாலும் இந்த பையங்க என்ன பண்றாங்கன்னா, கூட இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ஆசை வார்த்தை காட்டி அப்படியே வந்து இப்ப நல்ல புகழ்ந்து தள்ளி அவளை கூட்டு போய், அவனுக்கு தெரியாதுமா, இது நீ ஒரு முறை சாப்பிட்டு பாரு, நீ வேற லெவல் மாறிடுற, அவனுக்கு அப்படியே எனர்ஜிலாம் பூஸ்ட் ஆயிடும், ஒரு புதிய உலகத்துக்கு நம்ம சஞ்சரிக்கலாம், இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது, நீங்க உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு முறை மட்டும் சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நான் கொடுக்கவே மாட்டேன், உண்மைதானே என்ன இருக்குது, அதனால என்ன இருக்கு, யார் மீது என்னன்னு சொல்லி என்ன புரிஞ்சிடும் அப்படி என்ன பண்றாங்க. இந்த பெண்ணு வந்து என்ன, இவன் ஓவர் கான்பிடன்ஸ், நான் இந்த
இந்த குடும்பத்தை சார்ந்த பெண்ணு, நமக்குலாம் அதெல்லாம் அது எந்த கெட்ட பழக்கம் நம்ம அண்டவே முடியாது. நான் நெருப்பு மாதிரி இருப்பேன். யாரு இவதான் சொல்றா இந்த டைலாக் அப்படின்னு சொல்லி அது உள்ள போயிடுச்சுன்னா முடிய போச்சு. பாக்குறோங்க பல இடங்கள்ல இதே ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல, பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா டோட்டலாக அவருடைய பெண்மையை இழக்கக்கூடிய நிர்பந்தம் அங்கே ஏற்பட்டு விடுகிறது. அதை காமிச்சு பிளாக்மெயில் பண்றான். அப்ப அதை கொடுக்கணும் அப்படின்னா நீ நான் சொல்றதை செய்யணும்ன்றான். செய்யறாங்க, என்ன பண்றது? அடிக்ட் ஆயிட்டாங்க. பெரிய இடத்த குடும்பம் தான். இத்தனைக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குது, டேடிகிட்ட போய் கேட்க முடியாது, மம்மிகிட்ட போய் கேட்க முடியாது. கேட்டா கேட்பாங்க, இவ்வளவு தானே இருக்கணும், உனக்கு தான் அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது, உனக்கு இவ்வளவு பணம் எங்க ஏன் செலவு பண்ண கேட்பாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்றா? எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறான். அவள் விரும்பி போகவில்லை, அவள் தள்ளப்படுகிறாள். ஆக அன்புக்குரியவர்களே, நண்பர்களும் கெட்டு போவார்கள். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அடுத்து நீங்க பார்க்கலாம், அந்த அந்த தனிநபருடைய இருக்கும் குடும்பம் பாதிப்படைகிறது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் போகிறாரு, இஸ்லாமிய பள்ளிக்கூடம். அதுல அந்த ஆசிரியர் போய் கேட்கிறாரு, பிரார்த்தனை பற்றிய வகுப்பு. பிரார்த்தனை பற்றிய வகுப்புல அந்த மாதிரி எல்லாம் துவா செய்யணும். அப்போ ஒரு ஃபேமஸான துவா என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன். எல்லா பிள்ளையும் ஒரு துவா சொல்றாங்க. அப்ப அந்த ஆசிரியர் கேட்கிறாரு, நீங்க வேற என்ன துவா? இவர் ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்துட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை கேட்கிறாரு. நீ என்ன கேட்பீங்க, நீ என்ன கேட்பீங்க? சரி, நீங்க பிரார்த்தனையில அம்மா அப்பா கேட்பீங்களா? அப்போ ஒரு சின்ன பொண்ணு சொல்லிச்சு, அம்மா நாங்க கண்டிப்பா கேட்போம். நீ என்னமா கேட்ப? ஒவ்வொரு பிள்ளையும் ஒண்ணு சொன்னாங்க. ஒரு பிள்ளைகிட்ட நீ என்ன கேட்ப? அந்த பிள்ளை சொல்லிச்சு, இறைவா எங்க அம்மா அப்பா சண்டை போடாம இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தித்தா அப்படின்னு நான் கேட்பேன். இந்த பிள்ளை எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச சின்னதாக ஒன்று ரெண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அது பெரிய எண்ணிக்கையிலே பெருகிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆக எந்த குடும்பமும் இதிலிருந்து தப்பிச்சுது அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த இனமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இறைவன் சுட்டி காட்டுகிறான், ஒரு தீமையை நீங்க தடுக்கவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும். இல்ல எந்த விதமான இது இல்லை. நீங்க ஒதுங்க முடியாது. சாதாரணமா நம்ம பார்க்கிறோம், நம்ம டெங்கு கொசு பரவுது, டெங்கு காய்ச்சல் பரவுதுன்னா கொசு மூலம் பரவுது என்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நீங்க ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இல்லைங்க நாங்கெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கோம், எங்க வீடு ரொம்ப சுத்தமா இருக்கும், எல்லாமே பக்காவா பண்ணிருக்கேன், எல்லாமே இது பண்ணிட்டு கொசுவே வராத அளவுக்கு நாங்க ஃபர்னிஷ் பண்ணி எங்க வீட்டை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த வீட்டுக்கு கொசு வராதா? அந்த தெருமுனையில கொசு உற்பத்தி மையங்களா இருக்கக்கூடிய சாக்கடையோ குப்பையோ அவர் கிளீன் பண்ண வச்சுக்காங்க, என்ன பண்ணோம்? அந்தந்த கொசு இவர் வீட்டுக்கு வராத, ரொம்ப கிளீனா இருக்கு, அங்கதான் வருது, ரொம்ப நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் என்ன விசிட் பண்ணிட்டு போயிடுவோம், நல்லா பார்த்துட்டு போயிடுவோம். என்ன செய்யும்? முதல்ல கொசு எங்க வரும்? ஏன்னா மற்ற இடத்துல ஈஸியா போயிடலாம்ல, அது எங்க வரும்? எந்த இடத்துக்கு வராது நீங்க நினைக்கிறீங்களோ அங்கதான் வரும். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த போதையினால் குடும்பங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவதை பார்க்கலாம். அதாவது 3 விதமான விளைவு வருவதாக ஆய்வுகள் சொல்கிறது. ஒன்று, தொடர்ந்து அடிமையிடனா கொலகாரனா மாறும். இந்த விதமான மாற்றங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறாங்க? ஏன்னா கடன் வாங்குவான், அது கொடுக்க முடியாது, அப்ப ஏமாத்துவான், திருடுவான், பொய் சொல்லுவான், மோசடி செய்வான், அவன் என்னென்ன செய்வான், என்ன செஞ்சிடுவான். ஒரு இடத்துல என்ன பண்ணுவான்? கொலையில தான் ஈடுபடும். பார்க்கிறோமா இல்லைங்களா? ஒன்று, அவன் கொலையில் ஈடுபடுகின்றான். அடுத்தது, அவன் தற்கொலை பண்ணிக்குவான். இது நடக்கிறது. ஒவ்வொரு கடன் தொல்லை காரணமாக அது எப்படிப்பட்ட தற்கொலைன்னா, மனைவியை கொன்றுவிட்டு தன்னுடைய கையினால தான் பெற்ற குழந்தைகளை கொண்டுட்டு இவன் என்ன செஞ்சிடலாம். 1-2 நியூஸ் வருது இன்னைக்கு. இது மாதிரி நியூஸ் வராத நாள் ஏதாவது இருக்குதா நீங்க சொல்ல முடியுமா? ஆக அன்புக்குரியவர்களே, குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, நாடே பாதிக்கப்படுகிறதுங்க. இன்னைக்கு கேட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் தடுக்கணும்னா இல்ல அரசாங்கத்துக்கு வருமானம் வருது, இத்தனை கோடி ரூபாய் வருமானம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு சைடு தான். அப்ப அதனால மதுவினால போதையினால அரசாங்கத்துக்கு எவ்வளவு இழப்பு வருகிறது. ஆக எந்தெந்த தொழிலாளிகள் அந்த போதையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உற்பத்தி பாதிக்கப்படுதா இல்லைங்களா, அந்த திறமை பாதிக்கப்படுதா இல்லைங்களா? சரி, இவன் போனான்னா ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகிறான், ஆக்சிடென்ட் ஆகிறான், எவ்வளவு பொருள் செலவு, அந்த கணக்குல எங்க கொண்டு போய் சேர்க்கறது? இன்சூரன்ஸ் கணக்கு இருக்கு, அது போய் எங்க கொண்டு போய் சேர்க்கறது? அட்வைஸ்ல போயிடான்னு நீங்க பார்க்கலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சுன்னா பெரியவங்க தான் சாவாங்க. இப்ப போடுறான் எல்லாம் கணக்கு பண்ணிப்பட்ட 18, 22, அதிகபட்சம் 25 மேல போக மாட்டேங்குது. எல்லாருமே கண்ணீர் அஞ்சலி, கண்ணீர் எல்லாமே ஜென்சியா இருக்கிறாங்க.
எல்லாம் இளைஞராக இருக்கிறாங்க. அப்படியே அவங்க படத்தெல்லாம் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போட்டு போய்க்கிறாங்க. என்னப்பா காரணம் அப்படின்னா, சார் பையன் கொஞ்சம் அப்படின்னா சார் நான் இவ்வளோ சொல்லி பார்த்தேன் சார், என்ன பண்ண மாட்டேங்கிறான், திருந்த மாட்டேங்கிறான், அதனால வந்து அற்பாயுசிலே போயிட்டான் அப்படின்னு நம்ம வந்து சொல்வதையும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆக போதை என்பது தனிநபரை பாதிக்கிறது, நண்பர்களை பாதிக்கிறது, குடும்பத்தை பாதிக்கிறது, நாட்டையே பாதிக்கிறது. அப்ப இதை எடுத்து சொல்லணுமா இல்லைங்களா அரசாங்கத்துக்கு? ரெண்டாவது இன்னொரு ஒரு டைலாக் என்ன விடுறாங்கன்னா, இல்லைங்க இந்த மாதிரி இப்போ டாஸ்மார்க் எல்லாம் மூடிட்டா அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் நிறுத்தருக்கு வந்துடுவாங்க. எவ்வளவு ஒரு மோசடியான வார்த்தை இது. சரியான வாதமா? எங்க இது மாதிரிதான் முன்னாள் வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது இந்த லாட்டரி சீட்டை ஒழிக்கும் போது ஒன்று சொன்னாங்க. ஐயோ லாட்டரி சீட்டு ஒழிச்சுட்டா எப்படிங்க, அந்த கண் பார்வையற்றவங்க அந்த போக்குவரத்து ட்ரெயின்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வித்துட்டு போயிட்டு இருப்பாங்க, இப்போ அவங்களாம் தெருவுக்கு வந்துருவாங்கல்ல, அது அப்பாவிங்களாச்சே, இத்தனாயிரம் பேர் பாதிக்கப்படுவாங்கல்ல, எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவங்க மேல நமக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் இதை வந்து உறுதியை தடை பண்ணாங்க. ஒரு நாள்ல என்ன பண்ணாங்கன்னா, லாட்டரி தடை செய்யப்பட்டது தமிழகத்துல. ஏன் அதனால எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? இல்லையே. அந்த பார்வையற்றவர்கள், அந்த மாதிரி உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, என்ன என்ன வியாபாரம் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்ச்சிப்பு, வேர்க்கடலை, கர்ச்சிப் விற்கிறாங்க, வேர்க்கடலை விற்கிறாங்க, விசிட்டிங் கார்டுக்குள்ள அந்த பேக் விற்கிறாங்க, ஆதார் கார்டுக்குள்ள இது விற்கிறாங்க இல்லைங்களா? சரி, அந்த 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 லாட்டரி கடையெல்லாம் எதுவாக மாறப்பட்டது? மொபைல் ஷாப்பா, சாதாரணமான கிஃப்ட் ஷாப்பா? நான் பார்த்துருக்கேன் நூற்றுக்கணக்கான ஷாப்பு அந்த இடத்துலலாம் கடைகள் இருந்தது. லாட்டரி கடைக்கு எடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்க வேற கடைக்கு வச்சாங்க. அப்ப வாய்ப்பு இருக்குதான் செய்யுது. அது அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க உறுதியான முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அரசாங்கம். அது அரசாங்கத்திற்கு நம்ம என்ன செய்யணும், அழுத்தம் கொடுக்க வேண்டியது. அரசு நினைத்தால் தான் மாற்ற முடியும். இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா தனிநபரோ குடும்பமோ நம்ம வந்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணி நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளலாம். அதனால நம்ம வந்து ஒன்றும் செய்யக்கூடாது இல்லை. இப்ப நம்ம அளவில் நம்ம வந்து கண்டிப்பாக பணியாற்ற வேண்டும். அது இன்னொரு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, போதையில அடிமையானவங்க வந்து மறுமையில தண்டனை கொடுப்பது என்பது, தண்டனை பெறுவது என்பது ஒரு புறநிட்டம். இம்மையிலே அவமானப்படுத்தப்படுறாங்க, இழிவுக்கு ஆவாரா, கேவலம் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க, நல்ல அருமையான குடும்பத்தை சார்ந்த மாதிரி தெரியுது. பைக்கு சரிஞ்சு கிடக்குது, அவர் கீழே விழுந்திருக்கிறாரு. நல்ல நல்ல ஆடை, ஏடிஎம் கார்டெலாம் வெளியே வந்து கிடக்குது. நல்ல உயர்தரமான செல்போன் அதுலேருந்து ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு 10 அடி தள்ளி கிடக்குது. இவ்வளோ பெரிய சோகமான காட்சி. ஆனால் பெரும்பாலும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ கேட்கும்போது, இல்லைங்க அதில் கையை வச்சா பெரிய பிரச்சனை வருங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஃபோனை போட்டு அவங்க மனைவியோ மகளோ யாரோ வந்தாங்க, அவங்களோட பெண்கள் தான் வந்தாங்க. அந்த ஒரு ஆட்டோவில் அள்ளி போட்டு தூக்கிட்டு போனாங்க. எவ்வளோ பெரிய கேவலம் அது! எவ்வளோ பெரிய வந்து ஆடை ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் அதை காவாவில் விழுந்து கிடக்கிற காட்சியை நம்ம வந்து அன்றாட பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். ஆக இந்த உலகத்திலும் அவர்கள் கேவலப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள், அவமானத்துக்குள்ளாகின்றார்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலான இந்த அடிமையா இருக்கிறவங்க மனநிலை பாதிக்கப்படும். குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்ன ஆயிடுது, உடம்பே அதனுடைய செக்சரே என்ன ஆகுதுன்னா தாறுமாறாக செயல்படுவதை நிறுத்தி விடுகிறக்கூடிய சூழல் ஏற்படுவதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி வந்து அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் எல்லாம் சொல்ல, நிறைய போதை எல்லாம் பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியா இருக்குது. இதுலெல்லாம் கூட போதை வருமா? இப்போ நம்ம எதையெல்லாம் வந்து உயிர் காக்கும் மருந்து நினைக்கிறோமோ அதை வந்து போதை. சிலது எங்களுக்கு கோவம் வரும். என்ன பல்வேறு மக்களுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து சில பேருக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கும்போது என்ன டாட்டா சீட்டு கொண்டு வாங்க அப்படின்வாங்க. நம்ம ஏற்கனவே வாங்கியிருப்போம் ஒரு குறிப்பிட்ட கடையில். அப்போ நமக்கு ரொம்ப கோவம் வரும். கொஞ்சம் கூட அராஜகமாக இருக்குது. நம்ம போகிறோம், கரெக்டாக இருக்குது, இந்த மருந்து நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம், இந்த மருந்து கொடுங்க, திருப்பி எதுக்கு இப்போ டாக்டர்கிட்ட கேட்குறான், டாட்டா சீட்டு கேட்குறேன்னு கோவம் வரும். ஆனால் இப்போ அது வர்றது இல்லை. என்ன காரணம்? அவன் ஏன் கொடுக்காம இருக்கிறான்? சார் இது உங்களுக்கு தெரியாது சார், நீங்க வந்து கொடுத்து அனுப்புவீங்க. சின்ன பசங்கள்லாம் கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன் மற்றவங்க கேட்டால் கூட நாங்கள் வந்து யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது யோசனை பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ எங்களுக்கு வரக்கூடிய உத்தரவு என்னன்னா, இந்தந்த வகை மருந்துகளை டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, விற்பனை கூடாது. அப்போ அந்த உயிர் காக்கும் மருந்துகளை வந்து என்ன செய்யறாங்க இவங்க தவறா பயன்படுத்துறாங்க. இருமல் மருந்துல வந்து போதையை கிடக்கிறான் சார். டோரு கிடைக்கிற பெயிண்ட்ல போதையை கிடக்கிறான். என்ன பண்றது அவன் சொல்லுங்க போறான், என்ன செய்ய முடியும்? இப்ப சிக்கல் என்னன்னா, சாராயத்தை நிறுத்திக்கிறதுனாலோ கல்லுக்கடை நிறுத்திக்கிறதுனால இப்போ இங்க விடுபட முடியுமானா இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது.
இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. இந்த சாராயம், கள்ளச்சாராயம், நல்லச்சாராயம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு பிரம்மாண்டமாக வருகிறது. கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அப்போ எல்லாம் அந்த நோயற்ற வாழ்க்கை அப்படின்ற ஆரோக்கியமான வாழ்க்கை, மனநலம், உடல் நலம், அதுதான் சப்ஜெக்ட். பேசி முடிச்சோன்னா அப்புறம் அந்த அங்கே உள்ள கல்லூரி பேராசிரியர்கள் தான் பேசினேன். அப்போ அந்த தலைமை பேராசிரியர் வந்து ஒரு கருத்து சொன்னாங்க. பொதுவாக நம்ம பேசிக்கிட்டு அந்த டீ டைத்தில் சொன்னாங்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு பல இதில் கலந்துரையாடும்போது, சார் முன்னெல்லாம் வந்து தண்ணி போட்டு வரலான்னு எங்களுக்கு தெரிஞ்சது சார். வரும்போதே தள்ளாட்டத்தில் வருவான். நாங்கள் என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டி கூப்பிட்டு அவன் வெளியே அனுப்பிச்சிடுவோம். வருவான், அப்படி வரும்போது என்ன செய்வான், ஏன்னா அவன் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணால் நடக்காது. ஏன்னா பெரிய எடுத்த பிள்ளையாக இருப்பான், ரொம்ப கமிட்டிக்கு சொந்தக்கார பிள்ளையாக இருப்பான். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை பார்த்து உடனே என்ன பண்ணுவோம், தள்ளி விட்டுருவோம். ஆனால் இப்போ தெரியல சார் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். சார் நாங்கள் வந்து பாடம் நடத்திட்டே இருப்போம். அவங்க கடைசி பெஞ்சில் ஒரு செட்டு உட்காந்துருப்பாங்க, இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பாடத்தை கேட்குற மாதிரியே இருக்கும். ஆனால் வேறு உலகத்தில் இருக்கிறாங்க. கிட்ட போய் பார்த்தாருன்னா என்ன பண்ணிருப்பான், என்னவோ சொல்ற என்ன லிப் அது கூல் லிப், நமக்கு பேரே வர மாட்டேங்குது. என்னவோ ஒரு லிப்பை வச்சுக்கிட்டு இது உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த மாதிரி என்னன்னா சுத்தமாக தெரியாதான். ஒரு போதையிலிருந்து சிம்டம் தெரியுமா இருக்குங்க, அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாமே தெரியும். இப்போ உள்ள இது அட்வான்ஸ் என்ன இருக்குன்னா, அப்படியே நார்மலாக இருப்பான், நார்மலாக உட்காருவான், பெரிய நல்ல பிள்ளை மாதிரி இருப்பான். அவனுக்கு தெரியும் கிளாஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் என்ன பண்ணுவான், அப்படி குனியவா எடுத்தே போடுவான், அவ்வளோதான். அப்படியே பொம்மை மாதிரி சிலையாக சமைக்கிடுவான். அது வந்து சம்மந்தப்பட்ட அந்த ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவனை கண்டுபிடிக்க முடியுமே தவிர சாதாரணமானவர்கள் என்ன செய்ய முடியாது, அவளை கண்டுபிடிக்க முடியாது. பெரிய அபாயகரமான செய்தி எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி பொருட்களை தேடி போக வேண்டியது இல்லை. இப்போ நம்ம முன்னோர்கள் போனாங்கன்னா, சாராய கடைக்கு போகணும்னா, கல் கடைக்கு போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 4 கிலோமீட்டராவது போகணும். ஊருக்கு வெளியே யாருக்கும் தெரியாம சைக்கிள் எடுத்து 4 கிலோமீட்டர் போனாலும் அவனுக்கு என்ன கிடைக்கும், சாராயமோ கல்லோ வாங்கிட்டு வந்து அவன் குடிப்பான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கல்லூரி வளாகத்திலே, இருக்கிற பள்ளி வளாகத்திலே ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்குது. அப்புறம் அந்த கல்லூரி மேனேஜ்மெண்ட் சொல்லி அந்த பக்கத்திலே கடையே இல்லாம வாங்கி விட்டாங்க. பாருங்க, இப்போ கடை இருக்கிறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, பிள்ளைங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. என்ன இடைவெளி இருக்கோ எல்லாமே கொண்டு வர முடியாது. இப்போ ஸ்கூல் பசங்களா வீட்டில் எல்லாம் அம்மா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, கல்லூரி பசங்கள் ஆக்சுவலியா அப்போ அவங்ககிட்ட வந்து இப்போ படிப்புலாம் இருக்கும். இப்போ அவனுக்கு வந்து அது மாதிரி கேட்கறதுக்கான சூழல் இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, நீ சாப்பிட்டுக்குப்பா அப்படின்வாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த கடைகள் வந்து நல்லதே விற்பதுக்கு பதிலாக எதை விற்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி ஐட்டங்களை விற்பதனால அந்த கடைகளையே எடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு அவர்கள் உள்ளாகி விட்டார்கள். அப்போ கடைசியாக நம்ம பார்க்கும்போது அன்பு சகோதர சகோதரிலே, இதில் ஒரு நமக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. நம்ம வந்து நிராசரை தேவை. ஒரு 3 விதமான மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஒன்று, இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, போதையை பற்றி அது ரொம்ப நல்லவர்கள், அது நம்ம சொல்றோம்ல அநியாயத்துக்கு நல்லவர்கள் அப்படின்னு சொல்றாங்களே இல்லை ஒரு வார்த்தை, ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லை, தாங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பெருமை வேற எங்களுக்கு. நம்மளாம் ரொம்ப கிளீனு, நம்மளாம் ரொம்ப தூய்மையானவர்கள். அவங்கள வந்து நம்ம என்னன்னா, தம்பி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஏகப்பட்டதை நாங்கள் பார்த்துட்டோம், புரியுதா, ஸ்கூல்ல என்னை விட நல்லவன் யாருமே இல்லை, நல்ல ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டாங்க. அப்போ அந்த மக்களை போதை பக்கம் போகாமல் தடுக்க வேண்டும். இது முதல்ல இருக்கிறத தக்க வச்சுக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ எங்க தெருவில் பிரச்சனை இல்லைங்க, எங்க அம்மா ஏரியா பிரச்சனை கிடையாது, எங்க காலேஜ் பிரமாதங்க, அந்த காலேஜ் இருக்கலாங்க, இந்த காலேஜ் இருக்கலாங்க, எங்க காலேஜ் அப்படி இல்லைங்க அப்படின்னு பெருமைப்படலாம். தம்பி உங்க காலேஜுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அங்க வந்துருச்சு இல்ல, இந்த அந்த இடத்துல வந்துருச்சு இல்ல, அப்புறம் அதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், இவன் அங்க போறான்ல, அவன் இங்க வர்றான்ல, அப்புறம் இது 2 சேராதுன்றதுக்கு என்ன நீங்க எப்படி நீங்க தடை சொல்ல முடியும், எப்படி ஆகாது நீங்க சொல்ல முடியும். ஆக இருப்பதை தக்க வைக்க வேண்டும். ஏன்னா தீ பத்திக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபயர் சர்வீஸ் வந்தான்னா முதல்ல எங்க அணைப்பான், என்ன எங்க இப்ராஹிம் மற்ற வீடுகள்ல சுற்றி. என்ன காரணம், அங்க வந்துடக்கூடாது. ஆனா எரியிற விட்டு அணைக்க மாட்டான், எது நல்லா இருக்குதோ, ஏன்னா ப்ரிகாஷனரி ஆக்ஷன் அப்படின்னு அந்த இதை வந்து அடைச்சிட்டோம்னா, ஏன்னா அந்த தீ வந்து என்ன செய்யும், அங்கேருந்து இங்கே தான் வரும், அதை வந்து தடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த நல்லவர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. இது 1. 2வது, புது நியூ என்ட்ரி இப்பதான் குடிச்சிட்டு இருப்பான், அவன் பெருமையா வேற சொல்றான், நாங்க வீக்கெண்ட்ல குடிப்போம்ட்டு. இப்ப எந்த அளவுக்குன்னா,
அந்த குடியை வந்து ஒரு கட்டத்தில் தப்பா இருந்ததை வந்து நார்மலைஸ் பண்றாங்க. ஒரு நண்பர் இருந்தாரு, அவர் தன்னுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு, ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் கேட்டேன் எப்படிங்க அப்படின்ட்டு. எல்லாம் வந்து பல்வேறு விஷயம் சொன்னாரு. அதில் ஒரு அதிர்ச்சியான ஒன்று என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னேன் என்னன்னாலும் முஸ்லீம்கள் குடும்பங்கள் வந்து பெரும்பாலும் அந்த மதுவால் பாதிக்கப்படாது. யாருங்க சொன்னது? நானே பார்த்துருக்குறேங்க. அவங்க இதில் கொடுக்குது, அவங்களே சொல்றாங்க பையன் பேரு, படிப்பு, வேலை செய்யும் இடம், சம்பளம், ஹேபிட், அந்த பழக்க வழக்கங்கள் வந்து வீக்கெண்டில் குடிப்பான் ஃப்ரெண்ட்ஸுகளோட போதுருக்கு. ஆமாம். அப்போ அந்த பொண்ணு நிராகரிச்சா? அதெல்லாம் நிராகரிக்கல. அவன் என்ன பார்க்கறான், என்ன சம்பாதிக்கிறான் அதை சொல்லி நீ முதல்ல. அவன் குடிச்சா என்ன, தொலைஞ்சா என்ன, எவ்வளோ சம்பாதிக்கிறான், சொந்த வீடு இருக்குதா, சென்ட்ரல் ஏசி இருக்குதா, என்ன பிராண்டு கார் வச்சிருக்கிறான், வீடு எப்படி இருக்குது, அதான் நாத்தனார் இல்லாத குடும்பமாக இருக்குதா, ஏன் விட்டா மாமா மாமி கூட செத்து போனால் நல்லா இருக்குமே நீ கேட்ப போல தெரியுதுமா நீ போகிற போக்க பார்த்தா. எப்படி கேட்குறாங்கன்னா, அவன் எந்த அளவுக்கு செல்ஃபிஷ், எந்த அளவுக்கு சுயநலம் அப்படின்னா, ஒரு பையன் அப்படி இருக்கிறான்னா என்ன செய்யறாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுவா இல்லைங்களா, ஒத்துக்கிறா, அக்செப்ட் பண்றா. அது இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, அதே நேரத்தில் ஒரு நல்ல பையன் இருக்கான், சாலிகான பையனா இருக்கிறான், அவன் நல்லா படிச்சிருக்கிறான், சம்பளம் இப்போ என்னதான் வந்து ஒரு டாக்டர் படிச்சு முடிச்சுட்டான், இன்ஜினியர் படிச்சு முடிச்சிட்டான்னா எடுத்த உடனே ஒரு 5 லட்சம் 5 லகரத்தில் என்ன செய்யாது, வராது. ஒரு 20,000 30,000 அப்படிதான் வரும். நீ என்னதான் உயர் படிப்பு படிச்சிருந்தாலும் என்ட்ரி ஆகும்போது சம்பாதிக்கப்படும்போது அப்பதான் நம்மளுக்கு மேரேஜ் ஃபிட் பண்ணும். அப்படி சொல்லும்போது அங்கே சொல்றாங்க, இந்த பெண்ணு வேண்டான்றா. அருமையான பையன், தஹஜ்ஜுத் ஃபஜர்லாம் வந்து தஹஜ்ஜுத் தொழக்கூடியவன், ஃபஜர் வந்து ஜமாத்தோட தொழக்கூடிய தன்மை இருக்குமா, நல்லா படிச்சிருக்குன்னா, எஜுகேஷன் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, அவன் இப்போ இவ்வளோ சேலரி வாங்கினா. பெண்கள் குறிப்பாக தன்னுடைய வாழ்நாள் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது முன்னெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, பரவாயில்லையே வீக்கெண்டு தானே பண்றாரு, மற்ற நாட்கள்லாம் சரியா தானே இருக்கிறாரு அப்படின்னு நார்மலைஸ் பண்றாங்க. அதான் நமக்கு பெரிய டேஞ்சரஸான பாயிண்ட். வீக்கெண்டில் இருக்கிற வந்து அப்புறம் முதல் நாள் 2வது நாள் 3வது நாள் வராதுன்றது என்னங்க நிச்சயம் இருக்குது. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இந்த பழக்கம் வந்துச்சுன்னா உடனடியாக மாற்ற முடியாது. அவன் என்ன பண்ணிடுறான்னா முழுமையா அதிலே போய் முங்கிடுறான். அப்ப நமக்கு முதல்ல வந்து அதுல சம்பந்தம் இல்லாதவங்க காப்பாற்ற வேண்டிய பொறுப்புன்னு இது ஒரு சாரார். 2வது வந்து அந்த வீக்கெண்ட்ல போறவங்க, அந்த தவறான நண்பர்களோட பழகிற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இவர்களை வந்து நம்ம வெறுத்து ஒதுக்கூடாது. இல்ல இவ இந்த பழக்கம் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. இப்பதான் அவன் ஆயிருக்கிறான். அவங்கள என்ன செய்யணும், அவங்கள பார்த்து காப்பாற்றி மீட்டெடுத்து தக்க வைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இது 2. 3வது, அடிக்ட் ஆகிறவங்களே நம்ம என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. என்ன சகாபாக்கள் வாழ்க்கையில பார்க்கிற பல்வேறு நிகழ்வுகள் நாம் பார்க்கிறோம். நம்ம பாவத்தோடு தான் நமக்குள்ள போராட்டமே தவிர பாவிகளையும் இருக்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சூழல் காரணமாக ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ அந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டானா அவன் மீது கோபப்படுவதற்கு பதிலாக இறக்கப்பட வேண்டும், ஆத்திரப்படுவதற்கு பதிலாக அன்பாக அவனை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி திருத்திருக்கின்ற குடும்ப தலைவிகளும் இருக்கிறார்கள். கணவன் மனைவி சண்டை போட்டு 2 பேரும் அடிச்சுட்டு போனதும் நம்ம இருக்குது. அதே நேரத்துல தன்னுடைய அன்பால, தன்னுடைய மதியுகத்தினால, தன்னுடைய கூறிய அறிவினால, தொடர் முயற்சினால, பிரார்த்தனையினால, அல்லாஹ்விடத்தில் உள்ள தொடர்பை அதிகப்படுத்தினால படுகொலையில் விட போகின்ற அந்த கணவனை கூட மீட்டெடுத்த பெண்கள் இருக்கிறார்கள், குடும்ப தலைவிகள் இருக்கிறார்கள். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது சரித்திரபூர்வமாக நம்ம வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆக அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இப்ப யாரெல்லாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை ஒதுக்கி தள்ளுவதற்கு பதிலாக அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கலாம். இப்ப இது உன்னை கேவலப்படுத்தக்கூடிய ஒன்று, உனக்கு அவமானம் தரக்கூடிய ஒன்று, நீ உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தராத ஒன்று, மதுவினால் போதினால் ஒரு காலம் நிம்மதி கிடைக்காது. அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், இறைவன் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான், இறைவனுடைய பெயர்களை கூறுவதால் மட்டும்தான் இதயங்கள் அமைதி அடைகின்றன. மற்றெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அமைதி அடைவதை போல் இருக்கும், அது ஒரு மாய தோற்றம். கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, திருப்பியும் பழைய நிலைக்கு அவன் தள்ளப்படுவதை பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்டவர்களை மீட்டெடுத்து வர வேண்டும். அடுத்து நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக ஜென்சிக்கள், அந்த இளம் வயதில் கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இதை பண்ணாத, இதை செய்யாத, இங்க போகாத, அதை பார்க்காத, அங்க நிக்காத, அங்க உட்காராத, அட்வைஸ் மழையா பொழியதை விட மாற்று கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்து ஈடுபடுத்தலாம், டிராயிங்ல அவங்க வந்து ஈடுபடுத்தலாம். வேற அவங்களுக்கு என்ன திறமைகள் தனித்திறமை இருக்குதோ அந்த திறமைகளை வந்து அவங்கள வந்து கூட்டா சேர்க்க வச்சு
நான் தனியாக இருக்கும்போது வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், வேற நிலைமைக்கு அவன் தள்ளப்படுறான். ஏன்னா அந்த பல்வேறு விதமான பழக்கங்கள் தொற்றிக்கொள்ளக்கூடிய காட்சியை நான் பார்க்கின்றோம். அப்ப அவங்களை வந்து விளையாட்டு குழுக்கள் அமைக்கிறது, உடல் நலத்தை பத்தி சொல்றது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. பல பேரை கெடுக்கிறது அதுதான், பல பேரை காப்பாற்றுறது அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நல்ல நட்பு சூழலை உருவாக்கி தருவது நம்முடைய எல்லோருடைய பொறுப்பு. அடுத்தபடியாக இந்த நூலில் கடைசியில ஒரு விஷயம், அதில் நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது. இப்போ இதை ஒழிக்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே ஒத்துக்கிறோம் இல்லையா? அதில் என்னென்ன புள்ளியோரங்கள் இருக்கிறது, என்னென்ன போதை வசதிகள் இருக்கிறது, எவ்வளோ பாதிப்பு இருக்குது, தனிநபர் பாதிப்பு, குடும்பம் பாதிக்கப்படுகிறது, பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது, தொழிலாளருடைய நலன்கள் பாதிக்கப்படுகிறது, உற்பத்தி பாதிக்கப்படுகிறது, டோட்டலா எல்லாமே பாதிக்கப்படுது. இப்போ எந்த அளவுக்கு நான் எல்லா துறையிலும் இருக்கிறேன். 4 நாளைக்கு முன்னாடி அந்த புக்கிட்ல இருந்து வரக்கூடிய ஏர் இந்தியா விமானத்தினுடைய விமானிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போதையை பயன்படுத்திருக்கிறாங்க. என்னன்னா சிக்னலுக்கு மாற்றமாக ரொம்ப அபாயகரமாக பறந்துருக்குது. அப்புறம் இவங்க பேசி அப்புறம் துணை விமானிகிட்ட போய் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு அதை பத்திரமா கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, தரை இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விமானிகளுக்கும் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தின பிறகுதான் நாங்கள் போக வேண்டும். அது ஒரு பத்திரிக்கை வந்து போடுறாங்க. அதில் கூட என்னன்னா, தேர்வில் தோல்வி அடைந்தார்கள் அப்படின்னு போட்டிருந்தோம் விமானிகள். நான் என்ன நினைச்சேன், சரி எதாவது எக்ஸாம் எழுதுனா கொடுத்துருது, இப்போ நீட் எக்ஸாம், இன்ஜினியரிங், மெடிசனுக்கு எழுதுற மாதிரி தேர்வு, பிரபலமான பத்திரிக்கை. அதாவது இந்த தேர்வில் தோல்வி, என்னடா விமானிகளுக்கு என்னடா தேர்வில் தோல்வி, உள்ள போய் படிச்சு பார்த்தா அந்த போதை டெஸ்ட்ல 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி பண்றான் பாருங்க. அப்புறம் பேர் பார்த்தா அந்த முஸ்லீம் பேர் இல்லை, அதே முஸ்லீம் பேரை தீவிர வேற மாதிரி இருக்கும், தலைப்பு என்ன இருக்கும், தீவிரவாதி, பயங்கரவாதி, கடத்தல்வாதி, ஆச்சா பூச்சர் போட்டு ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. எல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம். அதனால வந்து ரொம்ப அந்த செய்தியை போனாவே இருக்க முடியாது. அது அதிக பேர் படிச்சிடக்கூடாது, அவளை தவிர யார் கண்ணை பற்றக்கூடாதுன்னு எப்படி பண்ண ரொம்ப நிதானமா என்ன பண்றாங்கன்னா தலைப்பை வந்து என்ன செய்யறாங்க, இப்படி போடக்கூடிய தன்மையை நான் பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, எல்லா இடத்துலையும் போட்டு இப்ப இவங்க கிட்ட விமானத்தை ஓட்டினா என்ன செய்ய முடியும், டிரைவர் தண்ணி போட்டு போதையில் இருந்தா என்ன செய்ய முடியும், அவன் நீங்க ஒழுங்கா போயிட்டு இருப்பீங்க. நான் பாக்கிறோமே இல்லை, சென்னையிலங்க எடுக்கிறான், BMW வண்டி எடுக்கிறான், ஹைகோர்ட் எதிர்த்தாப்புல பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதிகாலை நைட் நள்ளிரவு போறான், அங்க பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்கல மேல ஏற்கிறான், ஆன் தி ஸ்பாட்ல 3-4 பேர் அவுட்டு. கேட்டா ரொம்ப பெரிய இடம். அதுக்கப்புறம் ஓட்டுனது அவன் இல்லை, இன்னொரு ஒரு டிரைவரை பலிகடாவாக்கி அதுக்கு FIR போட வச்சு, அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகள் ஏற்படுகிறது. அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்லை, என்டையர் சொசைட்டி என்ன செய்யுது, பாதிப்படைவதை நான் பார்க்கிறோம். ஆக இதை திருத்தக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கிறது, குடும்பத்தவருக்கும் இருக்கிறது. குறிப்பாக தாய் வந்து பையன் ஒரு மாதிரி போகிறான் அல்லது பொண்ணு ஒரு மாதிரி போட ஒரு லெவல் சரியில்லை அப்படின்னா உடனே அதை கண்காணிக்கலாம். அதுல என்ன நமக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்து, முதல்ல கூட்டு குடும்பம் இருந்துச்சு. அப்ப தாத்தா பாட்டியோடைய கண்ட்ரோல், அவ ஒரு மாதிரி முழிக்கிற முறையிலே கண்டுபிடிச்சிடுவா. பாட்டி இங்க வா, இன்னும் எங்க போயிட்டு வந்த, ஏடாபுரமா கேள்வி கேட்டு அவள்கிட்ட என்ன செஞ்சிருவாங்க, உண்மையை வர வச்சிருவாங்க. அதனால அந்த பையன் என்னன்னாச்சு அப்படின்னு ஒரு தாத்தா தாத்தாவால கேட்க முடியும் அவனோட இதுல அப்படி அழகா போட்டு அழகா தாத்தா ஃப்ரெண்டு சொல்லுவாரு, தெரியுமாடா அவனுக்கு உன் பேர் என்ன அங்க பார்த்த அப்படின்னு கிளீனா வரதுக்கு முன்னாடி. அப்ப செல்போன்லாம் கிடையாது, ஆனா நியூஸ் வந்து வந்துடும், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஆனா இப்ப வந்து வந்த மாட்டை கட்டுறதும் கிடையாது, போன மாட்டை தேடுவதும் கிடையாது, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆக அன்பானவர்களே, அப்ப குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையருக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. இது 2. 3வது, பையன் அந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாகிறான் அப்படின்னா டீச்சர்களுக்கு பொறுப்பு. அந்த டீச்சர் வந்து வெறும் காசு வாங்கிட்டு நான் டீச் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படி மட்டும் இல்லை. அந்த ஆசிரியர் வந்து என்னன்னா நல்ல ஆசிரியர்னா அந்த கிளாஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுப்பெடுக்கணும் இல்லையா? வெறும் சப்ஜெக்ட் நடத்துறதுக்கு மட்டுமா அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு டீச்சர்கிட்ட வந்து பிள்ளைங்களாம் ஒப்படைக்கிறாங்க. என்னன்னா அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனால் வீட்டில் பார்க்குற சின்ன பிள்ளைங்க எங்க மிஸ் சொல்லிட்டாங்க, எங்க டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா அதே சொல்லிட்டு இருக்குங்க, நாள் ஃபுல்லாக அதே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய தகுதியை எல்லாம் அந்த ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்ப அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அடுத்து வந்து கல்லூரி நிர்வாகத்தினர்கள், இதுல டைரக்டா பார்க்க கூடாது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு பையனை பத்தி கம்ப்ளைண்ட் வருதா திருத்தணும், முயற்சி பண்ணணும். இல்ல தொடர்ந்து அப்படி இருக்கிறானா அவன் தூக்கிடணும், இல்லைன்னா அந்த கிளாஸே அந்த ஸ்கூலே அவனா நாசமாக்கி விடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், அதுல வந்து அவங்க ரொம்ப
கண்காணிப்பாக இருக்கணும். அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் பெரும்பாலும் ஒரு சிக்கல் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான செல்வாக்கான குடும்பங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கை எடுப்பதற்கு தடை வரும். அப்போ அதையெல்லாம் மீறி என்ன செய்யணும், அதை வந்து ஸ்ட்ராங்காக நிறுத்த வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜமாத்துகளுக்கும் பொறுப்பு இருக்கு. ஜமாத்து பள்ளிவாசல் வந்து வெறும் 5 நேரம் தொழுகையோடு போகிறது கிடையாதுங்க. அந்த இமாமுக்கு தெரியும், இல்லை அவன் ரெகுலராக வந்துட்டு இருக்க பையன் ஆயிடுச்சே. எங்க நபிசல்லாசோட ஒரு சுண்ணத்து என்னன்னா, சுபூர்ல தொடர்ந்து கண்காணிப்பாங்க, யாராவது வரலன்னா விசாரிப்பாங்க. சல்லாஹ் என்ன அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இவருக்கு என்ன ஆயிடுச்சு, உடல்ல சரியில்லையா, ஏன் வரலையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து இமாம்கள் வெறும் தொலை வைப்பதோடு மட்டுமல்லாமல் இமாம்களாக இருக்கட்டும், முத்தவழிகளாக இருக்கட்டும், குறைந்தபட்சம் தன்னுடைய மகளாக்கள் யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய வருகை எப்படி இருக்கிறது, அவங்கள்ட்ட உள்ள தன்மைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய ஒரு ஒரு செட்டப் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். கடைசியாக இறுதியாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய விளைவுகளை நாம் பல பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய கடமை நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா ஹைர உம்மத் என்று இறைவன் சொல்கிறார். மனித சமுதாயத்திற்குள்ளே நீங்க வந்து மனித சமுதாயத்துடைய மேம்பாட்டுக்காக நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க, உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. தாமருடத்தில் மாறும் தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்பது இறைவன் நன்மை விதித்துள்ள ஒரு கடமை. அந்த அடிப்படையிலே இந்த மாதிரி உள்ள சூழல்களை நாம் புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதற்காக மிக முக்கியமான பொறுப்பு அரசு. ஆக அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டாரு, இவ்வளவு பேசுறீங்களே, இப்போ இந்த ஆளுங்கட்சிக்கு போய் சப்போர்ட் உங்க ஆளுங்க கொடுக்குறாங்க, யாராவது நீங்க சொல்லியிருக்கீங்களா, இப்ப நீங்க வந்தா டாஸ்மாக் நிறுத்தியா, போதையிலிருந்து நிறுத்திக்காரு ஒரு கேட்டுக்கலாமா இல்லைங்களா, ஏன் கேட்காம பண்றீங்க? ஏன்னா எல்லாத்த விட உங்களுக்கு மார்க்கம் சொல்லிருக்குது, உங்க நபி சொல்லியிருக்கிறாங்க, உங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குர்ஆன்ல வருது. நீங்க தான் சொல்றீங்க மதுவை கொடுப்பவன், மதுவை குடிப்பவன், மதுவை விற்பவன், மது வாங்கி வர சொன்னவன், மதுவுக்கு வழிகாட்டுற எல்லாரும் 10 விதமான மக்களுக்கு தண்டனை குறித்த அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் வந்து ஆதரவு கொடுக்குறீங்களப்பா, இதை வந்து சொல்லியிருக்கீங்களா, இதை நீங்க கேட்டிருக்கீங்களா, ஏன் கேட்காம இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது அப்படின்னு சாதாரணமான மக்கள் கேட்கும் போது நம்ம வந்து அங்கே நிற்க வேண்டியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக அரசாங்கத்திற்கு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். சிவில் சொசைட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் வருங்காலத்தில் பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட கணிசமான அளவுக்கு குறைக்க முடியும், பாதுகாக்க முடியும். குறைந்தபட்சம் புதிய குடிகாரர்கள் ஆகாமல் காப்பாற்றலாம். ஏற்கனவே கொஞ்சம் நம்பி இருக்கவங்க செய்யலாம், மீட்டெடுக்கலாம். அடிமையாக இருக்கிறவர்கள், போதைக்கு அடிமையாக இருப்பவர்களுக்கு மாற்று ஏற்பாடை நாம் பண்ண வேண்டும். ஆக இப்படி ஒருங்கிணைந்த பணிகளை செய்ய வேண்டும். அப்படி சித்தமாக்கும் நிச்சயமாக இந்த போதை தரும் அழிவின் பாதையில் இருந்து மக்களை மீட்டு நேரான பாதையில், ஆககரமான பாதையில், உயர்வு தரக்கூடிய பாதையில், எழுச்சி தரக்கூடிய பாதையில், முன்னேற்றம் தரக்கூடிய பாதையில், அமைதி தரக்கூடிய பாதையில், நிம்மதி தரக்கூடிய பாதையில், வெற்றியை தரக்கூடிய பாதையில் கண்டிப்பாக மக்களை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் புரிவானாக.